மட்டன் குழம்பு டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் போட்டாச்சு. கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேருங்க. கடுகு வெடித்ததும் இந்த பட்டை, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பட்டை, சோம்பு எல்லாமே செவந்து வரணும். இப்போது கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துருங்க. ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் நிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து ஒரு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா செவந்துருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துருங்க. நான் வந்து இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் குழம்பு வைக்கிறேன். அதனால வெங்காயம் தக்காளி நிறையவே சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்க்குறோம். ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்காக மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வதக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த வதங்கினதுலேருந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கல இல்லையா? இப்போ வந்து ஒரு பாதி அளவு நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு 2 கரண்டி எடுத்துருங்க. நம்ம இதை வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் பார்த்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நம்ம எடுத்துட்டோம்னா இதோட தேங்காய் சில்லு, மிளகு போட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 விசில் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். எப்பொழுதுமே மட்டனை வேக வச்சு தான் செய்யணும் நம்ம. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கோ இல்லை சாதத்துக்கோ இந்த மாதிரி ஆவி போட்டுட்டிங்கன்னா வேணும்னா மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறாங்க. எப்போவுமே நம்ம வெறுமனே வேக வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இதை போடணும் அதை போடணும்னு போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி மாறிடும். இப்போது இதை வந்து வதங்கின்னு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோடு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது நல்லா வதங்கிடுத்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம். இதில் வந்து இந்த வேக வச்ச மட்டனை சேர்த்துருங்க. தண்ணி இல்லாமல் சேருங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா வேக வச்ச தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்குங்க. இந்த மட்டன் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போதான் மஞ்சத்தூள் சேர்க்கணும் நம்ம குழம்புக்கு. கூடவே எவ்வளோ குழம்பு செய்ய போகிறீங்களோ அது அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நம்ம போட்ட தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இது சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ தேவைக்கேற்ப இப்போ தான் உப்பு சேர்க்கணும். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுடலாம். இதுலேயே நல்லா ரொம்ப வதக்க வேணாம், சும்மா கொஞ்சமாக வதக்குங்க. ஏன்னா மிளகாத்தூள் தீயக்கூடாது. ஒரு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துடணும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இந்த வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா,
அதையுமே இதில் ஒன்றா சேர்த்து விட்டுருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மிளகு வறுத்து அந்த அள்ளி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதோட மசாலா சேர்த்து ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். குழம்பு வந்து நல்லா இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும் நமக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்காக இந்த தக்காளி வெங்காயம் வதக்கி அள்ளி வச்சுருக்கோம். மிளகு வந்து சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூனு மிளகை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அந்த மசாலா அளவை போட்டு அரைச்சி ஊற்றலாம். நீங்கள் மட்டன் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே பட்டை சோம்புலாம் போட்டு தாளித்ததுனால எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து இதை அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி ஊற்றுறதுக்காக தான் இந்த மிளகு நான் வறுத்துருக்கேன். ஆறின பிறகு அரைச்சி குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த குழம்போடு நம்ம சேர்க்க போகிறோம் மசாலாவை. அவ்வளோதான். இப்போது ஜாரில் இந்த மிளகை சேர்த்துருங்க அரைக்கிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டில் திக்னஸ் ஆனதை போட்டோம்னா நல்லா பொடியாக மசியுன்றதுனால ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துட்டு மேலே இந்த வதக்கி வச்சதை நம்ம சேர்க்க போகிறோம். ஜாரில் அரைக்கிறதுக்கு இந்த மசாலாவை போட்டுருங்க. எப்பொழுதுமே மட்டன் குழம்புக்கு மசாலா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி அரைக்கணுன்றத என்னோடய வீடியோவில் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு என்னென்ன சாமான் சேர்க்கணுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவை அரைச்சிடலாம் வாங்க. இப்போது இந்த மசாலா நல்லா பாருங்கள் கொரன்னு நம்ம அரைச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சாச்சு. இப்போது இந்த கொதிக்கிற இந்த குழம்போட இந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். சும்மா எல்லாத்தையும் கண்டதை கடையில் விற்கிறதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த குழம்பு நல்லதும் கிடையாது நம்ம ஹெல்த்துக்கு. எல்லாத்துலேயும் அஜினோமோட்டோ நிறைய சேர்த்துடுறாங்க கறி மசாலாவெல்லாம். அதனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிளகு கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா அந்த சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சரியாகும். தேங்காய் வந்து வேணுன்றவங்க ஒரு 2 சில்லு இது கூட சேர்த்து அரைச்சி குழம்புக்கு சேர்த்துருங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் ஒரு சிலவங்களுக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்காதுன்றதுனால தான் நான் சேர்க்கலை. நீங்கள் வேணுன்றவங்க கொஞ்சம் உடம்பு சூடாகாமல் இருக்கும் தேங்காய் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது தான். வேணும்னா ஒரு 2 சில் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிச்சா போதும். உங்களுக்கே தெரியும் கொதிச்சுதுன்னா எண்ணெய் வந்து சுற்றி படியும் நம்மளுக்கு குழம்புல. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஒன்றாலும் வைக்கலாம். நான் மண் பாத்திரத்தில் வச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன். ஓகே, குழம்பு கொதித்ததும் நம்ம பரிமாறலாம். பாருங்கள் குழம்பு இது ஃபுல்லாக வச்சோம் நம்ம ஸ்டார்டிங்கில். எவ்வளோ கொதித்து குறைஞ்சிருக்கு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு. சுவையான மட்டன் குழம்பு வீடும் மணக்கும், 4-10 வீட்டுக்கு அண்ணாண்ட ஊரே மணக்கும். எப்படி வைக்கிறீங்கன்னு உங்களாண்ட வந்து கேட்பாங்க. பழைய பாரம்பரிய முறையில் தான் நான் உங்களுக்கு இந்த மட்டன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா கூட எதுவுமே ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் குழம்பு. இப்போது மட்டன் குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சுவையான சூடான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மட்டன் குழம்பு வச்சு நீங்களும் பயன்பெறுங்க. தேங்க்யூ.